Hi friends, welcome to RS Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு செயின் மேக்கிங் தான் வந்து பார்க்க போறோம். இந்த செயின் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கும் கூட. நிறைய பேர் இந்த மாடலை வந்து நீங்க மீஷோல பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வியர் பண்ணி பார்த்திருப்பீங்க. செயின் மேக்கிங் process வந்து பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 20 minutes கிட்ட ஆகும். நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணுவீங்க அப்படினா 15 minutesலயே நீங்க வந்து ஒரு செயினை வந்து ஈஸியா மேக் பண்ணிடலாம். சோ இப்போ இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட் வந்து நான் ஒயிட் கலர்ல எடுத்துர்க்கேன். நீங்க வந்து என்ன மாதிரி வேணா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த டேப்லெட் பீட்ஸ்னு சொல்வாங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா pearl யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லி பீட், கிராக்கல் பீட் எதுல வேணா இத பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கிறிஸ்டல் பீட்ல பண்றேன். இதுக்கு வந்து நான் ஆன்டி டர்னிஷ் செயின் வந்து கொஞ்சமா எடுத்துர்க்கேன். அப்புறம் 0.4 mmல இருக்கக்கூடிய கியர் வயர் கோல்டன் கலர் வந்து நான் எடுத்துர்க்கேன். இது மூணு தான் வந்து இதுக்கு தேவை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாப்ஸ்டர் ஹூக் அப்புறம் ஜம்ப் ரிங் வந்து தேவை. அது வந்து நம்ம செயினை வந்து முடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆன்டி டர்னிஷ் செயின்ல வந்து சின்ன சின்ன பீஸா வந்து சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செயின் எல்லாம். அதுக்கு அப்புறம் கியர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோ கியர் வயர் வந்து சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கிறிஸ்டல் பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுல வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வந்து ஆன்டி டர்னிஷ் செயின் அப்புறம் லெஃப்ட் சைடுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டர்னிஷ் செயின் வந்து சின்ன பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த கியர் வயர் இருக்கு பாருங்க அதை அப்படியே வந்து அந்த கிறிஸ்டல் பீட்குள்ள நீங்க வந்து விடணும். ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடு வழியா எடுக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்க வயரை ரைட் சைடு வழியா எடுக்கணும். ரெண்டுத்துலயுமே வந்து எடுத்துட்டு நீங்க ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ள வந்து நாட் வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸஸா இருக்கிற அந்த வயரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு சைடுல இருந்துமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துரும். இப்போ இந்த ரெண்டு வயரையும் கட் பண்ணி எடுத்துற போறோம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆன்டி டர்னிஷ் செயின் இருக்கு இல்லையா அந்த செயினுக்குள்ள இன்னொரு சின்ன பீஸ் ஆஃப் வந்து கியர் வயரை வந்து சேர்த்து அதுக்குள்ள வந்து கிறிஸ்டல் பீட் அதுக்கு அப்புறம் ஒரு செயின் சேர்த்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த செயின் மேக்கிங்கே பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க ஒன்ஸ் இத பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினா இத வச்சு நீங்க வந்து பிரேஸ்லெட் பண்ணலாம், செயின் வந்து பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஹிப் செயின் வந்து பண்ணலாம். அடல்ட்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஹிப் செயினும் நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா கிறிஸ்டல் பீட் சென்டர்ல இருக்கு. ரெண்டு சைடுமே வந்து ஆன்டி டர்னிஷ் செயின் இருக்கு. இப்போ இந்த எட்ஜ்ல வந்து இந்த ஆன்டி டர்னிஷ் எட்ஜ்ல வந்து இந்த கியர் வயர் கோல்ட் கலரை சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு கிறிஸ்டல் பீடியும் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்க வந்து கிறிஸ்டல் பீட்ல தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த பீட் பிடிக்குதோ நீங்க வந்து பண்ணலாம். சில பேர் வந்து ரெண்டு கலர் வச்சு பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்டல் பீடே எடுக்கிறாங்கன்னா பிளாக் அப்புறம் ஒரு ஒயிட், பிளாக் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. ஸோ உங்கள் கிரியேட்டிவிட்டி மூலிமா நீங்க வந்து தாராளமாக நீங்க எல்லாமே பண்ணலாம். இப்போ பாருங்க கிறிஸ்டல் பீடியும் ஒரு ஆன்டி டர்னிஷ் செயினையும் சேர்த்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற கியர் வயரை வந்து நான் வந்து அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே வந்து விட்டுட்டேன். இப்போது ரைட் சைடில் இருக்க கியர் வயரை எடுத்து அதே கிறிஸ்டல் பீடுக்குள்ளே விட்டு லெஃப்ட் சைடு வழியாக எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு பக்கமே ஒன்றா பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பீட்குள்ளே வந்து நாட் வந்து விழுந்துரும். எக்ஸஸாக இருக்கிற கியர் வயரை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை நாட்டு வந்து உங்களுக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் வந்து வெளியில் தெரியும் அந்த கியர் வயரு. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸை வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த நாட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து விழும். இப்போ பாருங்களேன் நான் இப்போ நாட் போட்டேன். சின்ன பீஸாக வந்து வெளியில் தருது. அதனால நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸை வச்சு அப்படியே அழுத்தி இழுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட் வந்து மறைஞ்சிடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹோல் செயினுமே வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸஸாக இருக்க இந்த ரெண்டு ஒயருமே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அது. இந்த கிறிஸ்டல் பீட் கூட நான் ஏன் வந்து ஆன்டி டர்னிஷ் கூட இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டாலாம் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கிறிஸ்டல் பீட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேண்ட் ஷர்ட் வியர் பண்ணுறீங்களா, வெஸ்டர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எல்லாமே இந்த செயின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினை வந்து நம்மளோட நெக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து செய்ய போகிறோம். இந்த ஆன்டி டார்னிஷ் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பீஸ் கிட்ட வந்து தேவைப்படும் உங்களுக்கு. அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 14 பீஸ் டு 12 பீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன செயினை வந்து கட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கிட்ஸுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பீஸ் இருந்தாலே வந்து நீங்கள் கிட்ஸுக்கு மேக் பண்ண முடியும். ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து ஒருத்தரோட நெக் பேட்டர்ன் வந்து வேறையாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செயின் வந்து மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோவோ இல்லை ஒரு ஹாரம் மேக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி எதனா தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை வந்து மேக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது செயின் வந்து மேக் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய நெக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து லாப்ஸ்டருக்கும் ஜம்ப்ரிங்கும் சேர்க்கலை, எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம வந்து லாப்ஸ்டருக்கும் ஜம்ப்ரிங்கும் வந்து சேர்த்தாச்சு. இந்த செயினும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹாரம் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து சாரீஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மேக் பண்ண செயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த கிறிஸ்டல் பீடை வச்சு ரொம்ப லைட் வெயிட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.